ஸோ நாம் பாடி ஃப்ளூயிட்ஸ்னால் என்ன, அதில் என்னென்ன மாதிரியான டைப்ஸ் இருக்குது, இன்ட்ரா செல்லார்னா என்ன, எக்ஸ்ட்ரா செல்லார்னா என்ன, அந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். இப்போது எக்ஸ்ட்ரா செல்லாரில் பிளட்னா என்ன, அதோட காம்போனன்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிளட் அப்படின்னாலே நமக்கு தெரியும், இட்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, இட்ஸ் லிக்விட் டிஷ்யூ, லிப்பிட் போர்ஷன் அதில் இருக்குது. ஸோ அப்படின்னா இந்த லிப்பிட் போர்ஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா பிளாஸ்மா. பிளாஸ்மா இல்லாமல் அந்த ரிமைனிங் செல்ஸ் எல்லாம் சேர்ந்து they are going to form the structure called or group called formed elements. ஸோ இந்த ரெண்டு செக்ஷன்ஸ் தான் நம்ம இந்த காம்போனன்ட்ஸ் ஆஃப் பிளட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பிளட்டோட காம்போனன்ட்ஸ் அப்படின்னா நம்ம ஞாபகம் வர வேண்டியது ஒன்று வந்து அதோட பிளாஸ்மா ரீஜியன், தட் இஸ் இந்த லிக்விட் போர்ஷன், அதில் டிசால்வ் ஆகிருக்கிற சப்ஸ்டன்சஸ், அதில் இருக்கிற அந்த சொல்யூட்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் தான் நம்ம பிளாஸ்மா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அதில் இருக்கக்கூடிய செல்ஸ் அந்த ஸ்ட்ரக்சர்ஸ். செல்ஸ் இல்லாமல் இருக்கிற ரிமைனிங் எல்லா ஏரியாவும் நம்ம பிளாஸ்மான்னு சொல்கிறோம். பிளாஸ்மானா வெறும் வாட்டர் கிடையாது, அதனால் ஞாபகம் வச்சுங்க. அதுக்காக தான் நான் அதை திரும்பி சொல்கிறேன். பிளாஸ்மாங்கிறது அப்பார்ட் ஃப்ரம் ஆல் த ரிமைனிங் செல்ஸ் ஆஃப் த பர்டிகுலர் பிளட், அந்த லிக்விட் போர்ஷனில் இருக்கிற எல்லா காம்போனன்ட்ஸுக்கு பேர் பிளாஸ்மான்னு பேர். அது இல்லாமல் இருக்கிற செல்ஸ் எல்லாத்தையும் சேர்த்த ஒரு குரூப்பாக நம்ம சொல்கிறோம் ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ். ஸோ இது ரெண்டு என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ பிளாஸ்மா அப்படின்னு நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளாஸ்மாவில் என்னென்ன இருக்குது அப்படின்னா நிறைய வாட்டர் இருக்குது. 92% வரைக்கும் அதில் வாட்டர் தான் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய ஆர்கானிக் கான்ஸ்டியூன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இன்ஆர்கானிக் கான்ஸ்டியூன்ஸ் இருக்குது. ஸோ இது ஒன்று என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாட்டர் நமக்கு தெரியும், பிளாஸ்மானாலே லிக்விட் போர்ஷன் ஆஃப் பிளட், கண்டிப்பாக அது வாட்டரில் தான் இருக்குன்னு தெரியும். ஸோ மோர் தென் 90%, 80 to 92% வந்து அதில் வாட்டர் தான் இருக்குது. வெறும் வாட்டராக இல்லை, அதில் நிறைய சப்ஸ்டன்சஸ் டிசால்வ் ஆகிருக்கு. என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த மேஜர் இதெல்லாம் வந்து ரொம்ப பர்சன்டேஜ் வைஸ் நம்ம பார்த்தோம்னா இது 92%னா மேஜராக ரிமைனிங் பிளட் வந்து லிக்விட் போர்ஷனில் பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஆர்கானிக் இன்ஆர்கானிக் கான்ஸ்டியூஷன்ஸ்லாம் லெஸ் தென் 1% தான் அங்கே இருக்கும். ஸோ பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 4 மேஜர் டைப் ஆஃப் பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்ன அப்படின்னா ஆல்புமின்ஸ், குளோபுலின்ஸ், புரோத்ராம்பின் அண்டு ஃபைப்ரோனோஜன். ஆல்புமின்ஸ் பிளட்டை எடுத்து அதோட பிளாஸ்மா எடுத்து நம்ம ஏதாவது ஒரு எலக்ட்ரோஃபோரஸில் ரன் பண்ணி பார்த்தாலே நமக்கு விசிபிளாக அதில் பேர்ன்ஸ் தெரியும். பேர்ன்ஸ் என்ன மாதிரி தெரியும் அப்படின்னா ஆல்புமின், குளோபுலின் தான் நமக்கு விசிபிளாக நிறைய இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ பாயிண்ட் என்ன அப்படின்னா ஆல்புமினோட ரோல் என்ன அப்படின்னா அதுதான் அந்த பிளட்டோட ஓவரால் அந்த ஆஸ் அ ஃப்ளூயிட் அதோட ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை, அதோட ஆஸ்மாட்டிக் ரேஞ்சை ஹோமியோஸ்டாசிஸில் மெயின்டைன் பண்ணுற வேலையை பார்க்குறது தான் அந்த ஆல்புமின் ப்ரோட்டீன். அதுதான் ரொம்ப அதிகமாகவும் இருக்கும் இந்த பிளாஸ்மா ப்ரோட்டீன். அடுத்து நம்ம பார்க்குறது குளோபுலின் ப்ரோட்டீன். குளோபுலின் அப்படின்ன உடனே அந்த டேர்ம் கேட்கும்போதே உங்களுக்கு ஞாபகம் வரணும், இம்யூனோகுளோபுலின் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். இன்னும் நம்ம டீட்டெயிலாக நம்ம அடுத்து இம்யூன் சிஸ்டம் பார்க்கும்போது நம்ம அதை பார்க்க போகிறோம். ஸோ இம்யூனோகுளோபுலின் அப்படின்னா அதிலே ஆன்சர் இருக்குது. இம்யூனோகுளோபுலின்னா அதோட ரோல் என்னவாக இருக்கலாம், they gonna play role in immune system. இம்யூன் சிஸ்டம்னா டிஃபென்ஸ் மெக்கானிசம், ஏதாவது பேத்தோஜன்ஸ் உள்ளே வந்துச்சுன்னா அதை அதுக்கு அகெயின்ஸ்டாக ஆக்ட் பண்ணி அதை எலிமினேட் பண்ணுறதுல இந்த இம்யூனோகுளோபுலின்ஸ் ஆர் ஆன்டிபாடிஸ், அதோட காமன் டேர்ம் வந்து ஆன்டிபாடிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுது. தேர் பிலாங்ஸ் டு த குளோபுலின் ப்ரோட்டீன்ஸ். இது எல்லாமே எங்கே தான் இருக்குது, பாடி ஃப்ளூயிடில், பிளட்டில், பிளாஸ்மாவில் தான் இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட் என்ன, குளோபுலின் ப்ரோட்டீன்ஸ் அதுவும் ரொம்ப மேஜர் காம்போனன்ட் ஆஃப் பர்டிகுலர் பிளாஸ்மா. அதில் என்னென்ன இருக்குது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குளோபுலின் ப்ரோட்டீன்ஸ், இம்யூனோகுளோபுலின்ஸ், மயோகுளோபுலின்ஸ், இந்த மாதிரி குளோபுலின் ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் அதில் இருக்குது. அது தவிர இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் இம்யூன் சிஸ்டம் தவிர அதோட ரோல் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த வித் த குளோபுலின் ப்ரோட்டீன்ஸ் தே கோனா டிரான்ஸ்போர்ட் அயான்ஸ், லிப்பிட்ஸ், ஹார்மோன்ஸ் இதெல்லாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறத இந்த குளோபுலின் ப்ரோட்டீன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுது. அடுத்து நம்ம பார்த்த 2 ப்ரோட்டீன்ஸ் புரோத்ராம்பின் அண்ட் ஃபைப்ரோனோஜன், அது டேர்ம் கேட்டாலே உங்களுக்கு ரீகால் பண்ணிக்கலாம். தே ஆர் இன்வால்வ் இன் த பிளட் கிளாட்டிங். ஸோ அது எப்படி அந்த புரோத்ராம்பின் என்ன வேலை பண்ணுது, ஃபைப்ரோனோஜன் என்ன வேலை பண்ணுது, எப்படி அது அந்த நெட்வொர்க் ஆஃப் ஃபைபர்ஸை ஃபார்ம் பண்ணுது, பிளட் கிளாட்டிங் எப்படி நடக்குது, அந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம இந்த சாப்டரில் பின்னாடி பார்க்க போகிறோம். இந்த பாயிண்ட் என்னன்னா there are 4 types of major proteins in the plasma. அதில் ஒரு ப்ரோட்டீனுக்கும் ஒரு மேஜர் ரோல் இருக்குது. அந்த டீடைல்ஸ் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். இது தவிர பிளட் பிளாஸ்மாலாம் என்ன இருக்குன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மினிமம் ஒரு 1% அரவுண்ட் வந்து ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் கான்ஸ்டியூன்ஸ் இருக்குது. 1% தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. தே ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா டிரான்ஸ்போர்ட்டும் மேஜர் டிரான்ஸ்போர்ட் ஒரு அனிமல் பாடியில் த்ரூ பிளட் தான் நடக்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அதில் டைஜஸ்ட் ஆன அந்த மோனோமர்ஸ் அதை பிளட்டு தான் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போய் செல்ஸுக்கு டெலிவரி பண்ணுது. செல்ஸில் சிந்தசிஸ் ஆகிற
ஆர்கானிக் வேஸ்ட்டு இன்ஆர்கானிக் வேஸ்ட்டையும் பிளட்டு தான் கேரி பண்ணி எட்டு வந்து எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம்க்கு அது கொடுக்குது. அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்றதுலேருந்து எடுக்க வேண்டிய அயான்ஸு, அப்புறம் பிளட்டில் மெயின்டைன் பண்ண வேண்டிய இன்ஆர்கானிக் அந்த அயான்ஸு, இது எல்லாத்தையுமே பிளாஸ்மாவில் தான் தே கோனா கேரி. குளோரைட்ஸாக இருக்கலாம், சல்ஃபேட்ஸாக இருக்கலாம், கார்போனேட்ஸாக இருக்கலாம். ஓகே, இந்த மாதிரி எல்லா இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸும் பிளாஸ்மாவில் தான் இருக்குது. ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ்லாம் நம்ம பார்க்குற எல்லா மோனோமர்ஸும், அது சுகர்ஸாக இருக்கலாம், அமினோ ஆசிட்ஸாக இருக்கலாம், விட்டமின்ஸாக இருக்கலாம், ஃபேட்டி ஆசிட்ஸாக இருக்கலாம், இது எல்லாத்தையும் கேரி பண்ணிட்டு போகிறதும் இந்த பிளட்டோட பிளாஸ்மா தான். ஸோ இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறது இந்த பிளாஸ்மாவோட இந்த காம்போனன்ட்ஸ் தான். ஸோ த பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது வந்து எப்போவுமே ஹோமியோஸ்டாட்டிக் லெவலில் இருக்குமா அப்படின்னா கிடையாது. இதோட லெவல் வந்து கூடும் குறையும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்களோட சுகர் டெஸ்ட் பண்ணுவாங்க. சுகர் டெஸ்ட் அப்படின்னா உங்கள் உடம்புல எத்தனை கிலோ சுகர் இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுறதில்ல, பிளட் சுகர் லெவல், பிளட்டில் எவ்வளோ சுகர் இருக்குது அப்படின்னு ஒரு ட்ராப் பிளட் எடுத்து அவங்க செக் பண்ணுவாங்க. தட் இஸ் வாட் கால் சுகர் டெஸ்ட். ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு சுகர் டெஸ்ட் எடுத்துகிட்டு இமீடியட்டாக என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ஏதாவது ஃபுட்டு சாப்பிட கொடுத்துட்டு திரும்ப அதுக்கப்புறம் சுகர் டெஸ்ட் எடுப்பாங்க. என்னங்க டயபெட்டிக் பேஷண்ட்டாக, இல்லை டயபெட்டிக்கில் ஏதாவது டவுட் இருந்தாலோ, இல்லை ஏதாவது ஒரு சிவியர் இன்ஃபெக்ஷன் நீங்கள் போனாலோ இந்த மாதிரி டெஸ்ட்லாம் நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். ஸோ த பாயிண்ட் என்ன அப்படின்னா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி இருக்கிற சுகர் லெவலும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பிளட்டில் இருக்கிற சுகர் லெவலும் வேரி ஆகும். அதனால் என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ஆர்கானிக் கான்ஸ்டியூன்ஸோட லெவல் வந்து எப்போவுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், இல்லை எப்போவுமே இந்த லெவலில் தான் இருக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது. நம்மளுடைய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸை பொறுத்து, நம்ம எந்த டைம் அதை செக் பண்ணுறோங்கிறத பொறுத்து அதோட கான்ஸ்டியூன்ஸ், அதோட பர்சன்டேஜ், அதோட அளவு குவான்டிட்டி வந்து கூடும் குறையும். பட் பாயிண்ட் இஸ், ஒரு பிளாஸ்மா அப்படின்னா இந்த 4 தான் அதில் இருக்குது. ஒன்று வாட்டர், அதுக்கப்புறம் குரூப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ், அதுக்கப்புறம் ஆர்கானிக் அண்டு இன்ஆர்கானிக் கான்ஸ்டியூன்ஸ். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம சொன்னது பிளாஸ்மா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளாஸ்மாவோட பர்சன்டேஜ், பிளட் அப்படின்னு அஸ் அ ஹோல் டிஷ்யூ நம்ம பார்த்தோன்னா பிளாஸ்மாவோட பர்சன்டேஜ் இஸ் அரௌண்ட் 55%, 50 to 55%, மோர் தேன் 50% வந்து பிளாஸ்மா தான் நம்ம பை வால்யூம் நம்ம அதை சொல்லலாம். அப்படின்னா இந்த ரிமைனிங் 45% என்ன இருக்குன்னா, அதை தான் நம்ம ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ்னு சொல்கிறோம். ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்பிசிஸ், WBCs அண்டு பிளேட்லெட்ஸ். இப்போ ஒன்று என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆர்பிசி அப்படின்னா நமக்கு தெரியும் ரெட் பிளட் செல்ஸ், அண்ட் இல்லைன்னா அதுக்கு இன்னொரு பேர் எரித்ரோசைட்ஸ். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சிங்க, பிளட்டோட காம்போனன்ட்ஸ் இல்லை பிளட்டில் இருக்கக்கூடிய செல்ஸில், இந்த மெச்சூர்ட் செல்ஸில் எந்த செல்ஸுக்கெலாம் நியூக்ளியஸ் இருக்கும் அப்படின்னு உங்ககிட்ட யாராவது கொஷின் கேட்டாங்கன்னா யோசிக்க வேண்டியதே இல்லை. ஒன்லி WBCs தே ஹேவ் நியூக்ளியஸ். ஆர்பிசிக்கு, மெச்சூர்ட் ஆர்பிசிக்கு நியூக்ளியஸ் கிடையாது, மெச்சூர் பிளேட்லெட்ஸுக்கும் நியூக்ளியஸ் கிடையாது. ஸோ பிளட் செல்ஸில் எங்கே நியூக்ளியஸ் இருக்குது, இல்லை எங்கே DNA இருக்குது அப்படின்னு உங்களை யாராவது இன்டெரக்டாக கொஷின் கேட்டால் கூட நீங்கள் யோசிக்க வேண்டியதே இல்லை. WBCஸ்க்கு மட்டும்தான் நியூக்ளியஸ் இருக்குது. நியூக்ளியஸ் இருக்கிறதுனால அங்கே மட்டும் தான் DNA நம்ம பார்க்க முடியும். அப்பார்ட் ஃப்ரம் WBCs, அனிமல் பிளட்டில் வேறு எந்த இடத்துலையும் அங்கே அந்த மெச்சூர்டு ஆர்பிசிஸ்லேயோ இல்லைன்னா பிளேட்லெட்ஸ்லேயோ அங்கே நியூக்ளியஸ் கிடையாது. ஸோ இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. ஸோ த பாயிண்ட் இஸ், ஆர்பிசிஸில் நியூக்ளியஸ் கிடையாது. ஸோ அது என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னா நமக்கு தெரியும், அது ஒரு பை கான்கேவ் ஷேப்பில் இருக்கும். இந்த மாதிரி சென்டரில் டிப்ரெஸ் ஆன மாதிரியும் வெளியில் இந்த மாதிரி பல்ஜ் ஆன மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கும். ஓகேவா? ஸோ இதோட ஹைட்டை விட இந்த ஹைட் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 times இருக்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ எதனால் இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்குது? ஸோ ஓவராலாக இதோட டயமீட்டர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 7 மைக்ரோமீட்டர் இன் சைஸ். இருக்கிறதுலே ஹியூமன் பாடியில் ஸ்மாலஸ்ட் செல்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆர்பிசிஸ் தான். ஸோ அந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது ஏன் இந்த ஷேப்பில் இருக்குது அப்படின்னா, இது இந்த ஷேப்பில் இருக்கிறதுக்கான காரணம், இதனால் இந்த பர்டிகுலர் ஏரியாக்குள்ளே இதோட சர்ஃபேஸ் ஏரியாவை தே கேன் இன்க்ரீஸ். எதுக்கு சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக தேவை அப்படின்னா நமக்கு தெரியும், ஹீமோக்ளோபின் அதில் நிறைய இருக்குது. ஹீமோக்ளோபினை வச்சு தே கோனா பெர்ஃபார்ம் இன் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் இன் த லங்ஸ் அண்ட் செல்ஸ். ஸோ அதனால் ஆர்பிசிஸ் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் இருக்குது. ஸோ ஆர்பிசிஸோட நம்பர் எவ்வளோ அப்ராக்சிமேட்டாக ஒரு அடல்ட் பீயிங்கில் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மேல் ஃபீமேல் கம்பேர் பண்ணும்போது கம்பேர் டு ஃபீமேல், மேல்ஸுக்கு அதோட நம்பர்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 to 5 million, 5 to 5.5 million per cubic millimeter in case of adult male. அதே அடல்ட் ஃபீமேலுக்கு நம்ம பார்த்தோன்னா இட் would be around 4.5 to 5 million cells per cubic millimeter. ஸோ இது ஒரு அப்ராக்சிமேட் நம்பர். அண்ட் ஆர்பிசி அப்படின்னு உடனே நமக்கு ஞாபகம் வர்றது என்ன, இதில் இருக்கிறது ஒரு செல் மெம்பரைன் ஸ்ட்ரக்சர் வெளியில் கவர் ஆகிருக்கு. உள்ள தே ஆர் பீங் ஃபில்டு வித் ஹீமோக்ளோபின். ஓகே, ஸோ ஆர்பிசியில் வேறு என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறது, என்ன இருக்காதுன்னு யோசிச்சோன்னா கண்டிப்பாக நியூக்ளியஸ் கிடையாது, மைட்டோகாண்ட்ரியா கிடையாது,
ரைபோசோம்ஸ் கிடையாது, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் கிடையாது, கோல்ஜி அப்பரேட்டஸ் கிடையாது. பின் என்ன தான் இருக்குது அதில் அப்படின்னா they are filled with hemoglobin proteins. ஸோ உங்களுக்கு எப்படி இது ஒரு செல் எப்படி இப்படி இருக்க முடியும், இதெல்லாம் எப்படி ஒரு நியூக்ளியஸ் இல்லாமல் எப்படி அந்த செல் ஆக்டிவிட்டியாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா, ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்கும். ஆரிஜின் ஆஃப் ஆர்பிசி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆரிஜினாக எவல்யூஷன் பற்றி நான் பேசலை, எப்படி ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்பிசி நடக்குது அந்த செல்லில் அப்படின்னு நம்ம ஒரு அனிமலில் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு முந்தின ஸ்டேஜில் அதோட மெச்சூர்டு ஸ்டேட்டுக்கு முன்னாடி மெச்சூரேஷன் ஃபேஸில் வரும்போது அதில் நியூக்ளியஸ் இருக்கும், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்ஜி அப்பரேட்டஸ் எல்லாமே இருக்கும். அதனால தான் அது என்ன நடக்கும், நியூக்ளியஸ் will direct the synthesis of the mRNA, from the mRNA they are going to direct the synthesis of hemoglobin. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நிறைய ஹீமோகுளோபின் அக்யூமுலேட் ஆக அது மெச்சூர் ஆக அது மற்ற ஆர்கனல்ஸ் எல்லாம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்அப்பியர் ஆக ஆரம்பிக்கும். ஃபைனலாக ஆர்பிசி கம்ப்ளீட்டாக மெச்சூர் ஆகும்போது அதில் ஒரு மெம்பரேன் பேக் மாதிரி தான் அது இருக்கும். அதில் ஒரு மெம்பரேன் இருக்குது, கான்கேவ் ஷேப்பில் இருக்கும், பை கான்கேவ் ஷேப்பில் இருக்கும். உள்ள தே ஆர் ஃபில்டு வித் ஹீமோகுளோபின் ப்ரோட்டீன். இப்போ அதோட ஒரே ஃபங்க்ஷன் என்ன, தே கோன் டிரான்ஸ்போர்ட் த சப்ஸ்டன்சஸ். மேஜராக கேஸ் எக்ஸ்சேஞ்ச், கேஸ் டிரான்ஸ்போர்ட் அது பண்ணுது. அது இல்லாமல் சின்ன சின்ன மாலிகுல்ஸையும் அது டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. ஸோ த பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய ஆர்பிசி ஏன் அப்படின்னா, இதில் ஒன்றுமே இல்லை, நியூக்ளியஸ் இல்லை, மேஜர் ஆர்கனல்ஸ் எதுவுமே உள்ளே இல்லை, வெறும் பேக் மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர் ரொம்ப நாள் இதால் உயிரோடு இருக்க முடியாது. பிகாஸ் தே ஹவ் டு பெர்ஃபார்ம் சம் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், தே கேனாட் பி அ லைஃப் ஃபார் so many days. ஸோ அப்படின்னா இதோட லைஃப் பீரியட் ரொம்ப கம்மி, 120 days. மேக்ஸிமம் ஒரு 4 months வரைக்கும் தான் ஒரு செல்லு அது மெச்சூர் ஆனதுக்கப்புறம் அதில் அதோட வேலையை பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அந்த 120 daysக்கு அப்புறமா they'll be taken up into the location called spleen. ஸ்ப்ளீன் போயிட்டு, ஸ்ப்ளீனுக்கு இன்னொரு பேர் உண்டு, செமெட்டரி ஆஃப் சமாதி, செமெட்டரி ஆஃப் ஆர்பிசின்னு ஒரு பேர் இருக்குது. ஸோ அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, ஆர்பிசிஸை அது லைஸ் பண்ணி அதில் இருக்கிற காம்போனன்ட்ஸ் எல்லாம், அதில் இருக்கிற பிக்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து அதை ஆர்பிசி டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ த பாயிண்ட் யூ ஹேவ் டு ரிமெம்பர், ஆஃப்டர் 120 days the RBC should be destroyed by the structure organ called spleen. And fine, ஒருவேளை ஹீமோகுளோபின் வந்து நிறைய தேவை, இல்லை ஓவராலாக ஆர்பிசி கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு பாடி ஃபீல் பண்ணிச்சுன்னா, அந்த ஒருவேளை ஆக்சிஜன் ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆக்சிஜன் ப்ரெஷர் எப்போ ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆக்சிஜன் இன்டேக் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது அந்த மாதிரி ஃபீல் பண்ணும். ஆக்சிஜன் இன்டேக் எப்போ ரொம்ப கம்மியாக இருக்கும், ஹீமோகுளோபின் கண்டென்ட் கம்மியாக இருக்கும்போது. ஹீமோகுளோபின் எப்போ கம்மியாக இருக்கும், ஆர்பிசிஸோட நம்பர் குறையும் போது அந்த ஹீமோகுளோபினோட ஓவரால் வால்யூம் வந்து ரொம்ப கம்மியாக ஃபீல் பண்ணும். ஸோ அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த பாடி ஆக்சிஜன் கம்மியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ண உடனே அது ஆர்பிசிஸோட நம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணும். அப்படின்னா தே ஹவ் டு இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் ஆர்பிசிஸ். அது என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சிக்னலை ஸ்டார்ட் பண்ணுறது கிட்னியிலேருந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கு பேர் எரித்ரோபாய்டின். எரித்ரோபாய்டின் அப்படிங்கிறது ஒரு ஹார்மோன் லைக் சப்ஸ்டன்ஸ். இந்த எரித்ரோபாய்டினை ப்ரொடியூஸ் பண்ணுறது கிட்னி. இந்த எரித்ரோபாய்டின்ற மாலிகூல் போயிட்டு போன் மேரோவில் இருக்கிற ஸ்டெம் செல்ஸை இன்டியூஸ் பண்ணும். அங்கே ஸ்டெம் செல்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக டிஃபரன்ஷியேட் ஆகி தே கோனா ப்ரொடியூஸ் த ஆர்பிசி செல்ஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக எரித்ரோபாய்டின் இருந்து இன்டியூஸ் பண்ணி ஆர்பிசிஸ் ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ப்ராசஸ் பேர் எரித்ரோபாயசிஸ். ஹெமட்டோபாயசிஸ் அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் பிளட் செல்ஸ். ஹெமட்டோ அப்படின்னாலே ரிலேட்டட் வித் பிளட் அப்படின்னு அர்த்தம். ஹீமோ, ஹெமட்டோ அப்படின்னா ரிலேட்டட் வித் பிளட்னு அர்த்தம். ஹெமட்டோபாயசிஸ்னா ஃபார்மேஷன் ஆஃப் பிளட், இல்லைனா பிளட் செல்ஸை நம்ம ஹெமட்டோபாயசிஸ்ன்னு சொல்கிறோம். இங்கே எரித்ரோபாயசிஸ் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்பிசி செல்ஸை நம்ம எரித்ரோபாயசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ த பாயிண்ட் என்ன, ஆர்பிசி அதோட அப்ராக்சிமேட் நம்பர்ஸ், அதோட சைஸ், அதோட ஷேப், அது உள்ளே என்ன இருக்குது, ஏன் அந்த ஷேப்பில் இருக்குது, அது எவ்வளோ நாள் உயிரோடு இருக்கும், அதுக்கப்புறம் அது என்ன ஆகுது, ஒருவேளை அது நம்பர் ரொம்ப கம்மியானால் என்ன மாதிரியான சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன. அதுக்கப்புறம் நமக்கு ஆர்பிசி ரிலேட்டடாக இன்னொரு டேர்ம் தெரியணும், ஹெமட்டோக்ரிட். ஹெமட்டோக்ரிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, செல் வால்யூம், பேக்டு செல் வால்யூம், இதோட ரேஷியோ டு த பிளாஸ்மா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எவ்வளவு ஆர்பிசிஸ் when compared to the number of இல்லை வால்யூம் ஆஃப் பிளாஸ்மா. ஒரு பிளாஸ்மாவில் இது எவ்வளோ வால்யூம் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம ஹெமட்டோக்ரிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹெமட்டோக்ரிட் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோன்னா, நம்ம பிளட் டெஸ்ட் எடுக்க போகும்போது ஹெமட்டோக்ரிட்னு ஒரு டேர்ம் போட்டு அதில் ஒரு நம்பரோ ஒரு வேல்யூவோ போட்டிருப்பாங்க. அதில் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இல்லை ஒரு வால்யூம் ஆஃப் பிளாஸ்மாவில் எவ்வளவு ஆர்பிசிஸ் அங்கே பேக் ஆகிருக்குங்கிறது தான் ஹெமட்டோக்ரிட். ஸோ இவ்வளோ தெரிஞ்சால் போதும் about the RBC. And now we are going to discuss something called WBC.
WBC அப்படின்னா அதிலே ஆன்சர் இருக்குது, ஒயிட் பிளட் செல்ஸ். நான் ஏற்கனவே இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி ஃபார்ம்டு எலமெண்ட்ஸில் இல்லை பிளட்டில் இருக்கக்கூடிய எல்லா செல்ஸோட கம்பேர் பண்ணும்போது WBCs மட்டும்தான் நியூக்ளியேட்டட் செல்ஸ். மெச்சூர்டு பிளேட்லெட்ஸ்க்கோ மெச்சூர்டு RBCஸ்க்கோ நியூக்ளியஸ் கிடையாது. ஸோ WBCs ஆர் நியூக்ளியேட்டட் செல்ஸ். ஸோ இந்த நியூக்ளியேட்டட் செல்ஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா தே ஆர் லிவிங் செல்ஸ். WBCஸோட லைஃப் டைம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் த செல் டைப் அது வேரி ஆகும். சில டைப் ஆஃப் WBCs வந்து 4 days தான் இருக்கும். சில டைப் ஆஃப் WBCs வந்து ஒரு தடவை ப்ரொடக்ஷன் ஆன அப்புறம் 40 years கூட தே கேன் பி அலைவ். மெமரி செல்ஸ்ன்னு நம்ம இம்யூன் சிஸ்டம் படிக்கும்போது நம்ம படிப்போம். ஒரு தடவை உங்களுக்கு வேக்சின் கொடுத்து இம்யூன் செல்ஸ் வந்து மெமரி செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறமா 10 years 15 years 20 years 40 years கூட அந்த பூஸ்டர் அந்த மெமரி வந்து அது உள்ளேயே ரீடைன் பண்ணிக்கும். ஸோ த பாயிண்ட் இஸ் நியூக்ளியேட்டட் செல்ஸாக இருக்கிறதுனால they can be alive for so many days. They are very active cells compared to the RBC, compared to the platelets. வந்து இது வந்து இதோட லைஃப் ஸ்பேனை மெயின்டைன் பண்ணிக்கணும். தே ஆர் மெட்டபாலிக்கலி வெரி ஆக்டிவ் செல்ஸ். அதுதான் நான் சொல்ல வந்தது. ஆக்டிவ் செல்ஸ்னால் இதெல்லாம் சோம்பேறிங்களா நீங்கள் யோசிக்கக்கூடாது. RBCஸும் வேலை செய்யுது, பிளேட்லெட்ஸ்க்கும் வேலை இருக்குது. பட் மெட்டபாலிக்கலி வெரி ஆக்டிவான கிடையாது, பிகாஸ் அதில் நியூக்ளியஸ் இல்லை. பட் தே ஆர் WBCs ஆர் மெட்டபாலிக்கலி வெரி ஆக்டிவ் செல்ஸ். அது செல் டிவிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணும், செல் சைக்கிளில் பார்ட்டிசிபேட் பண்ணும், அது வந்து செல் டிஃபரன்ஷியேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணும். நிறைய மெட்டபாலிக்கலி தே ஆர் வெரி எனர்ஜெட்டிக்கலி அண்டு தே ஆர் வெரி ஆக்டிவ். அண்ட் நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கம்பேர்ட் டு RBC அண்ட் பிளேட்லெட்ஸ், WBCஸோட நம்பர்ஸ் வந்து பிளட்டில் ரொம்ப கம்மி. ஃபார் எக்ஸாம்பிள் அரௌண்ட் 6000 to 8000 நம்பர் ஆஃப் WBCs per cubic millimeter of blood. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே நம்ம பார்த்தோம் மில்லியன்ஸ் கணக்கில் பார்த்தோம். அரௌண்ட் 5 million RBCs நம்ம பார்த்தோம். பிளேட்லெட்ஸ் பார்த்தோன்னா லேக்ஸில் இருக்கும், 1.5 lakhs 2 lakhs அந்த நம்பர்ஸில் இருக்கும். பட் இங்கே WBCஸோட நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மியாக அரௌண்ட் 6,000 to 8,000 தான் இருக்கும் பெர் கியூபிக் மில்லிமீட்டர். நம்பர் கம்மியாக இருக்கிறதுனால இதோட வேலை ரொம்ப கம்மின்னு நினச்சிக்காதீங்க. WBCs ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகலைன்னா ஒரு அனிமல் கூட உயிரோடு இருக்கவே முடியாது. பிகாஸ் தே ஆர் பர்ஃபார்மிங் ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் WBCs பர்ஃபார்ம் பண்ணுது. WBCன்னு உடனே நமக்கு ஞாபகம் வர்றது இம்யூன் சிஸ்டம் இல்லை இம்யூன் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் தான். ஸோ WBCs பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். இந்த என்டையர் WBCஸை நம்ம 2 கேட்டகரியாக பிரிக்கலாம், கிரானுலோசைட்ஸ் அண்டு ஏகிரானுலோசைட்ஸ். கிரானுலோசைட்ஸ் அப்படின்னா சைட்டோபிளாசமில் அதில் கிரானியூல்ஸ் இருக்குதா இல்லையா? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு சைட்டோபிளாசம், ஒரு செல் அப்படின்னா அதோட சைட்டோபிளாசமில் கிரானியூல்ஸ் இருந்துச்சுன்னா தே ஆர் கால்ட் கிரானுலோசைட்ஸ். கிரானியூல்ஸ் அப்படின்னா தே கேன் டேக் அப் சம் ஸ்டெயின். அந்த கிரானியூல்ஸ் வந்து பிக்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த பிக்மெண்ட்ஸ் வந்து தே கேன் டேக் அப் சம் ஸ்பெசிஃபிக் ஸ்டெயின்ஸ். அதை பொறுத்து நம்ம இன்னும் கிளாஸிஃபை பண்ண போகிறோம். ஸோ த பாயிண்ட் இஸ் பிக்மெண்ட்ஸ் இருக்கிற கிரானியூல்ஸ் இருந்துச்சுன்னா தே ஆர் பிலாங்ஸ் டு கிரானுலோசைட்ஸ். அந்த மாதிரி சைட்டோபிளாசமில் கிரானியூல்ஸ் இல்லை, பிக்மெண்ட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா தே ஆர் பிலாங்ஸ் டு ஏகிரானுலோசைட்ஸ். ஃபைன். அப்படின்னா கிரானுலோசைட்ஸில் என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நியூட்ரோஃபில்ஸ், ஈசோனோஃபில்ஸ் அண்டு பேசோஃபில்ஸ். 3 மேஜர் டைப் ஆஃப் கிரானுலோசைட்ஸ். ஸோ நியூட்ரோஃபில்ஸ் வந்து அதோட பர்சன்டேஜ் வந்து 60 to 65%. இது வந்து எப்படி ஈசோனோஃபில்ஸ்லேருந்தும் பேசோஃபில்ஸ்லேருந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதோட நியூக்ளியஸ் ஸ்ட்ரக்சர் இது உள்ளே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி இர்ரெகுலராக இருக்கும். அதே நேரத்தில் பாலிமார்பிக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். பாலிமார்போ நியூக்ளியர் ஸ்ட்ரக்சர் இதுதான் அதோட இன்னொரு பேர். நியூட்ரோஃபில்ஸோட பேர் பாலிமார்போ நியூக்ளியர் செல்ஸ்னு பேர். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதோட நியூக்ளியஸ் வந்து ஒரு நார்மல் ஷேப்பில் இருக்காது, ஒரு இர்ரெகுலர் ஷேப்பில் மல்டி லோப்டு ஸ்ட்ரக்சராக அங்கே இருக்கும். ஓகே, ஸோ அது வந்து நியூட்ரோஃபில்ஸ். நியூட்ரோஃபில்ஸ்னு உடனே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது அதோட மேஜர் ரோல் ஃபேகோசைட்டோசிஸ். ஓகேவா? ஸோ நான் ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டியில் எந்த மாதிரி ரோல் ப்ளே பண்ணும் அப்படின்னா நியூட்ரோஃபில்ஸ் வந்து டேக் அப் த ஃபாரின் பேத்தோஜன்ஸ், ஏதாவது ஆன்டிஜென்ஸோ பாக்டீரியாவோ ஏதாவது உள்ளே வந்துச்சு அப்படின்னா அதை எங்கல்ஃப் பண்ணி அதை உள்ளே வச்சு டைஜஸ்ட் பண்ணி அதோட மெட்டீரியல்ஸை எக்ஸ்க்ரீட் பண்ணுற இந்த வேலையை தான் ஃபேகோசைட்டோசிஸ் நம்ம பார்த்துருக்குறோம். அதோட டீட்டெயில்ஸ் நம்ம இன்னும் இம்யூன் சிஸ்டம் பார்க்கும்போது நம்ம பார்ப்போம். அந்த பாயிண்ட் என்னென்னா நியூட்ரோஃபில்ஸ் தே ஆர் த மேஜர் ஃபேகோசைட்டிக் செல்ஸ். அது மட்டும் இல்லை, நியூட்ரோஃபில்ஸில் கேன்சர் செல்ஸை எலிமினேட் பண்ணுறது, நேச்சுரல் கில்லர் செல்ஸ்னு அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. ஸோ அது வந்து கேன்சர் செல்ஸை டார்கெட் பண்ணி எலிமினேட் பண்ணோம், வைரஸ் இன்ஃபெக்டட் செல்ஸை டார்கெட் பண்ணி எலிமினேட் பண்ணோம். ஸோ அப்படின்னா உங்களுக்கு இதுலேருந்தே தெரியும் இது வந்து இம்யூன் சிஸ்டமில் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுற ஒரு டைப் ஆஃப் சிஸ்டம், ஒரு செல்ஸ் தான் அந்த நியூட்ரோஃபில்ஸ். அடுத்த இதுக்கு ஏன் நியூட்ரோஃபில்ஸ்னு பேர் வச்சோம் அப்படின்னு யாருக்கா டவுட் வந்துச்சுன்னா
ஈசினோஃபில்ஸ், பேசோஃபில்ஸ். ஈசினோஃபில்ஸ், ஈயோசின் அப்படிங்கிறது ஒரு டை. ஈயோசின் அப்படிங்கிறது ஒரு ஆசிட் டை. ஓகே. பேசோஃபில் அப்படிங்கிறது தே கேன் பி ஸ்டெயின்ட் வித் பேசிக் டைஸ். ஸோ ரெண்டுக்கு என்ன வித்தியாசங்கிறது உங்களுக்கு இதிலே புரிஞ்சிருக்கும். எல்லாமே கிரானுலோசைட்ஸ் தான், உள்ள கிரானியூல்ஸ் இருக்குது. தே கேன் டேக் அப் த ஸ்டெயின். ஈயோசினோஃபில் இல்லைனா ஈசினோஃபில்ல ஈயோசின் டை வச்சுன்னு தான் நீங்கள் ஸ்டெயின் பண்ண முடியும். தே வில் டேக் அப் த ஆசிட் டை. அந்த மாதிரி செல்ஸ் எல்லாம் நம்ம ஈசினோஃபில்ஸ்ன்னு சொல்கிறோம். பேசோஃபில்ஸ் அப்படிங்கிறது அந்த செல்ஸில் இருக்கிற கிரானியூல்ஸ் வந்து எதை மட்டும் தான் எடுத்துக்கும், பேசிக் ஸ்டெயின் மட்டும் தான் எடுத்துக்கும். அதுக்கு பேர் பேசோஃபில்ஸ். அப்படின்னா நியூட்ரோஃபில் அப்படின்னா தே கேன் பி ஸ்டெயின்ட் பை போத் அசிடிக் அண்டு பேசிக். இல்லைனா ஓரளவு நியூட்ரல் பிஹெச்சில் இருக்கிற ஸ்டெயின்ஸை வச்சு வி கேன் ஸ்டெயின் த பர்டிகுலர் நியூட்ரோஃபில்ஸ். இதை பொறுத்து தான் நம்ம அந்த நேம்ஸ் கொடுத்துருவோம், நியூட்ரோஃபில்ஸ், ஈசினோஃபில்ஸ் அண்டு பேசோஃபில்ஸ். இப்போ ஈசினோஃபிலோட நம்பர்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2 to 3% தான் இருக்கும். ஈசினோஃபிலியா அப்படின்னு ஒரு டேர்ம் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம். ஈசினோஃபிலியா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நிறைய ஈசினோஃபில் நம்பர்ஸ் இருக்கிறவங்களுக்கு அந்த ஈசினோஃபிலியான்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க அடிக்கடி ஸ்னீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, சின்ன சின்ன அலர்ஜிலாம் கூட அவங்களுக்கு வந்துடும், நிறைய டஸ்ட் அலர்ஜி இருக்கும், வீசிங் ப்ராப்ளம் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கிறதுக்கு ஈசினோஃபிலியான்னு பேர். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நார்மலாக இருக்க வேண்டிய கவுண்டை விட ஈசினோஃபில்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குந்தா ஈசினோஃபிலியா. அப்படின்னா ஈசினோஃபில் ரொம்ப டேஞ்சரா அப்படின்னா கிடையாது. ஈசினோஃபில்ஸுக்கு நார்மல் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இந்த மாதிரி அலர்ஜி ரியாக்ஷன், இந்த மாதிரி அலர்ஜிக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறது தான் இந்த ஈசினோஃபில்ஸோட வேலை. அது ரொம்ப ஹைப்பராக போகிறதுக்கான காரணம் நம்பர்ஸ் ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆனால் ஈசினோஃபிலியா, வீசிங் மாதிரியான சிம்டம்ஸ் நம்ம பார்க்கலாம். பேசோஃபில்ஸோட ரோல் அது வந்து ரொம்ப கம்மி, 0.5 to 1% தான் இந்த என்டையர் டபிள்யூபிசிஸோட கான்சன்ட்ரேஷனில் அது இருக்கும். இந்த பேசோஃபில்ஸோட ரோல் என்ன அப்படின்னா இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸில் தே கோனா பார்ட்டிசிபேட். இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் இது வந்து நிறைய சப்ஸ்டன்சஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஹிஸ்டமைன், செரோட்டனின், ஹெப்பாரின் அந்த மாதிரியான சப்ஸ்டன்சஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். இதோட ரோல் என்ன அப்படின்னா தே கோனா பார்ட்டிசிபேட் இன் த இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ். இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு எங்கேயாவது அடிபடுது அப்படின்னா அடிபட்ட இடத்துலேருந்து ஒரு சிக்னல் கிரியேட் ஆகும், இங்கே அடிபடுறது அப்படின்னு. அந்த சிக்னல் போயிட்டு அந்த இம்யூன் சிஸ்டத்தில் மற்ற செல்ஸை ஆக்டிவேட் பண்ணி அந்த இடத்துல வந்து பேத்தோஜன்ஸ் உள்ளே இன்வைட் ஆகாமல் அந்த அடிப்பட்ட செல்ஸை எலிமினேட் பண்ணுறது, அங்கே ஹீல் பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் அங்கே நடக்கும். அதில் நமக்கு பஸ் ஃபார்ம் ஆகும். இதில் என்ன சீக்வன்ஸ் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக அப்புறம் பார்க்கலாம். இந்த பாயிண்ட் என்ன, இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸுக்கு பேர் தான் இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ். இன்ஃப்ளமேஷனாக எரிச்சலாக ஃபீல் பண்ணுறது, அடிப்பட்ட உடனே கொஞ்சம் நேரத்தில் நம்ம அந்த எரிச்சலாக ஃபீல் பண்ணுறோம் இல்லையா, தட் இஸ் வாட் கால் இன்ஃப்ளமேஷன். ரெட்னஸ், ஒரு மாதிரி சூடாக அந்த இடத்துல நம்ம ஃபீல் பண்ணுறது தான் இன்ஃப்ளமேஷன். ஃப்ளமேஷன், ஃப்ளேம், அதில் ஆன்சர் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ரெஸ்பான்ஸை அந்த சிக்னலை ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த சப்ஸ்டன்சஸ் யாருன்னா ஹெப்பாரின், செரோட்டனின், ஹிஸ்டமைன், இந்த மாதிரியான சப்ஸ்டன்சஸ். இதை ரிலீஸ் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த பேசோஃபில்ஸ். இதுதான் அந்த பேசோஃபில்ஸோட ரோல். இப்போ நம்ம பார்த்தது 3 டைப் ஆஃப் கிரானுலோசைட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏ கிரானுலோசைட்ஸ். ஏ கிரானுலோசைட்ஸ் அப்படின்னா அதில் அகெயின் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து லிம்போசைட்ஸ், இன்னொன்று வந்து மோனோசைட்ஸ். என்டையர் டபிள்யூபிசிஸில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹை கான்சன்ட்ரேஷனில் இருக்கிறது நியூட்ரோஃபில்ஸ் 60 to 65%. அதுக்கு அடுத்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது இந்த லிம்போசைட்ஸ் தான். 28% வரைக்கும், 25 to 28% வரைக்கும் லிம்போசைட்ஸ் நம்ம பார்க்கலாம். லிம்போசைட்ஸ் அப்படின்னு ஒன்று நமக்கு ஞாபகம் வர வேண்டியது. அதில் அகைன் 2 டைப் இருக்குது, பி அண்டு டி லிம்போசைட்ஸ். பி செல்ஸ், டி செல்ஸ் நம்ம இம்யூன் சிஸ்டம் பார்க்கும்போது நம்ம பார்த்துருக்குறோம். ஓகே, ஸோ த பாயிண்ட் என்ன அப்படின்னா பி லிம்போசைட், டி லிம்போசைட்ஸ் இது ரெண்டும் எதில் ரோல் ப்ளே பண்ணுதுன்னா இம்யூன் சிஸ்டம் அப்படின்னு உடனே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது மற்ற எல்லா செல்ஸை விடவும் ரொம்ப முக்கியமானது இந்த பி லிம்போசைட்ஸும் டி லிம்போசைட்ஸ் தான். இம்யூனிட்டி நம்ம பார்க்கும்போது நம்ம பார்த்தோம் 2 டைப் ஆஃப் இம்யூனிட்டி இருக்குது அப்படின்னு. ஒன்று வந்து செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி, இன்னொன்று வந்து ஹிமோரல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி டன் பை டி லிம்போசைட்ஸ், ஹிமோரல் மீடியேட்டட் இம்யூனிட்டி டன் பை பி செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பி செல்ஸ் வந்து ஆன்டிபாடிஸ் செக்ரேட் பண்ணும், இம்யூனோகுளோபுலின்ஸை செக்ரேட் பண்ணக்கூடிய செல்ஸ் யார், பி செல்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், எங்கெல்லாம் ஆன்டிஜன் பற்றி நம்ம பார்க்குறோமோ அங்கெல்லாம் ஆன்டிபாடிஸும் வருது. ஸோ இந்த மாதிரி மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறது தான் இந்த பி லிம்போசைட்ஸ். டி செல்ஸ் வந்து செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி அப்படின்னா வைரல் இன்ஃபெக்டட் செல்ஸு, கேன்சர் செல்ஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேராசைட்டிக் இன்ஃபெக்ட் ஆன செல்ஸ் இதெல்லாம் எலிமினேட் பண்ணுறது, பி லிம்போசைட்ஸை ஆக்டிவேட் பண்ணுறது, மற்ற செல்ஸுக்கு இம்யூன் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணுறது, ஸ்டிமுலேட் பண்ணுறது, ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரியான ரோல்ஸ் எல்லாம் பண்ணுறது இந்த டி லிம்போசைட்ஸ். ஸோ த பாயிண்ட் என்ன அப்படின்னா லிம்போசைட்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது தே ஆர் கோனா பெர்ஃபார்ம் இன் இம்யூன் சிஸ்டம்.
அடுத்து நம்ம பார்க்குறது மோனோசைட்ஸ். மோனோசைட்ஸில் நிறைய டைப் இருக்குது. மோனோசைட்ஸ் ஆக்சுவலாக ஒரு ப்ரிலிமினரி ஸ்டேஜ் தான். அது வந்து they are going to mature into the stage called macrophages. ஓகே, நாம் ஏற்கனவே ஃபேகோசைட்டோசிஸ்னு ஒரு டேர்ம் பார்த்தோம். ஃபேகோசைட்டோசிஸ்னு உடனே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது 2 டைப் ஆஃப் செல்ஸ் தான். ஒன்று வந்து மேக்ரோஃபேஜஸ், இன்னொன்று வந்து நியூட்ரோஃபில்ஸ். ஸோ மேக்ரோஃபேஜஸ் தான் மேஜர் ஃபேகோசைட்டிக் செல்ஸ் இந்த ஹியூமன் பாடி ஆர் எனி அனிமல் பாடி. அதோட பர்சன்டேஜ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1 to 3% ஆஃப் செல்ஸ். இந்த என்டையர் WBCயில் 1 to 3% ஆர் மோனோசைட்ஸ் ஆர் மேக்ரோஃபேஜஸ். மோனோசைட்ஸுங்கிறது அதோட காமன் டேர்ம். மேக்ரோஃபேஜஸ் அப்படிங்கிறது பிளட்டில் இருக்கும்போது அதுக்கு பேர் மேக்ரோஃபேஜஸ். அது ஒருவேளை லிவரில் இருக்குன்னா அதுக்கு பேர் வேறு. அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி we can give some names. கஃபர் செல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது ஒருவேளை லங்ஸில் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் ஆல்வியோலார் மேக்ரோஃபேஜஸ். இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனுக்கு பொறுத்து we can give some names for the particular monocytes. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. மோனோசைட்ஸுங்கிறது அதோட காமன் டேர்ம். மேக்ரோஃபேஜஸ்ங்கிறது அதை நம்ம பிளட்டில் சர்க்குலேஷனில் இருக்கும்போது அதுக்கு பேர் மேக்ரோஃபேஜஸ். ஒருவேளை அது டிஷ்யூ லெவலில் லங்ஸில் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பேர், லிவரில் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பேர். அந்த மாதிரி லொக்கேஷன் பொறுத்து we can give some specific names for the particular macrophages. எந்த இடத்துல இருந்தாலும் அதோட ரோல் ஒரே ஒரு ரோல் தான். they are going to perform the phagocytosis. ஏதாவது ஃபாரின் ஆன்டிஜனோ பாக்டீரியா ஏதாவது உள்ளே வந்துச்சுன்னா அதை எங்கல்ஃப் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு போய் அதை லைசோசோமில் இருக்கிற என்சைம்ஸ் வச்சு டைஜஸ்ட் பண்ணி அதை சின்ன சின்ன மாலிகுல்ஸாக வேஸ்ட் மெட்டீரியல்ஸாக லைஸ் பண்ணி வெளியில் எக்ஸ்க்ரீட் பண்ணுறது தான் இந்த ஃபேகோசைட்டோசிஸ் ப்ராசஸ். அந்த வேலையை பர்ஃபார்ம் பண்ணுறது தான் இந்த மேக்ரோஃபேஜஸ். ஸோ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது WBCஸோட டீட்டெயில்ஸ். இப்போ நம்ம கடைசியாக ஃபார்ம்டு எலமெண்ட்ஸில் பார்க்க போகிறது பிளேட்லெட்ஸ். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளேட்லெட்ஸ் அனிமல் பாடியில், ஹியூமன் பாடியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தே ஆர் ஏ நியூக்ளியேட்டட். நியூக்ளியஸ் அங்கே கிடையாது. பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு எலாங்கேட்டட் ட்ரங்க் ஷேப்பில் அது இருக்கும். இதே மற்ற மெமேலியா இல்லாமல், ஓகே, நான் மெமேலியன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அங்கேயும் பிளேட்லெட்ஸ் இருக்கும். பட் அங்கே அதுக்கு பேர் பிளேட்லெட்ஸ் கிடையாது. அதுக்கு அங்கே பேர் த்ராம்போசைட்ஸ். ஸோ நிறைய பேர் த்ராம்போசைட்ஸும் பிளேட்லெட்ஸும் ரெண்டும் ஒன்று தான் நினச்சிப்பாங்க. அப்படி கிடையாது. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா மெமேலியன்ஸில் இருக்கும்போது அதுக்கு பேர் பிளேட்லெட்ஸ், நான் மெமேலியன் இன்வெர்டிபிரேட்ஸ் வெர்டிபிரேட்ஸில் இருக்கும்போது அதுக்கு பேர் த்ராம்போசைட்ஸ். அப்படின்னா என்ன வித்தியாசம்? ரெண்டுக்குமே ஒரே வேலை தான். தே ஆர் கோனா பெர்ஃபார்ம் இன் coagulation, blood coagulation they are going to participate. அப்படின்னா ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா த்ராம்போசைட்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். சென்டரில் மட்டும் ஒரு மாதிரி பல்ஜான மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சா சொல்லிடலாம். த்ராம்போசைட்ஸில் நியூக்ளியஸ் இருக்கும். மமேலியன்ஸ் இல்லாமல் மற்ற வெர்டிபிரேட்ஸ், கார்டைட்ஸில் நம்ம அந்த பிளேட்லெட்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் நியூக்ளியஸ் இருக்கும். மமேலியன்ஸில் இருக்கக்கூடிய பிளேட்லெட்ஸில் அங்கே நியூக்ளியஸ் கிடையாது. ஸோ ஹியூமன் பாடியில் இருக்கிற பிளேட்லெட்ஸ் வந்து ஏ நியூக்ளியேட்டட் ஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. ஸோ த பாயிண்ட் இஸ் ஹியூமன் பாடியில் பிளேட்லெட்ஸோட கவுண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் 1.5 to 3.5 lakhs per cubic millimeter. அவ்வளோதான், லேக்ஸ் கணக்கில் இருக்குது. கம்பேர்ட் டு ஆர்பிசிஸ் இது ரொம்ப கம்மி, கம்பேர்ட் டு டபிள்யூபிசிஸ் இது வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதோட ரோல் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பிளேட்லெட்ஸ் வந்து coagulation of blood. பிளட் வந்து எங்கேயாவது அடிபட்டுருது அப்படின்னா வெளியில் லீக் ஆகும். லீக் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா எல்லா பாடி ஃப்ளூயிடும் லாஸ் ஆகி அந்த அனிமல் இறந்து போய்டும். அப்படின்னா அதை இமீடியட்டாக ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இருக்கிற மெக்கானிசம் பேர் தான் coagulation of blood ஆர் clotting of blood. blood clotting. ஓகே, ஸோ பிளட் கிளாட்டிங்கில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுது, நிறைய மெக்கானிசம்ஸ் அங்கே நடக்குது. அதெல்லாம் நம்ம இன்றைக்கி இந்த சாப்டரோட எண்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். த பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த பிளட் கிளாட்டிங் இல்லைன்னா கொயாகுலேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய மேஜர் செல்ஸ் வந்து என்ன அப்படின்னா பிளேட்லெட்ஸ். அது நிறைய சப்ஸ்டன்ஸு சிக்னல்ஸ் செக்ரேட் பண்ணுது, நிறைய ப்ரோட்டீன் செக்ரேட் பண்ணுது, அதை ஆக்டிவேட் பண்ணுது, அந்த கேஸ்கேடில் பார்ட்டிசிபேட் பண்ணுது, ஃபைபர் ஃபார்ம் பண்ணுது. இந்த என்னென்ன மாதிரி வேலை பண்ணுது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பிளேட்லெட்ஸ்னாலே உங்களுக்கு ஞாபகம் வருது பிளட் கிளாட்டிங் ஆர் கொயாகுலேஷன். ஸோ நாம் இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம் அப்படின்னா பிளட்டோட காம்போனன்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஒரு தடவை நான் சம்மரைஸ் பண்ணிடுறேன். பிளட்டோட காம்போனன்ட்ஸ்னால் ரெண்டு ஏரியாவை நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து அதோட என்டையர் லிக்விட் போர்ஷன் தட் இஸ் பிளாஸ்மா, அடுத்தது அதோட என்டையர் செல் போர்ஷன் தட் இஸ் வாட் கால் ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ். லிக்விட் போர்ஷன் பிளாஸ்மாவை அகெயின் நம்ம அதில் இருக்க காம்போனன்ட்ஸ் நம்ம பார்த்தோம்னா மேஜர் போர்ஷன் இஸ் 90% வாட்டர், அதுக்கப்புறம் பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ், ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் கான்ஸ்டியூன்ஸ். ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம்னா 3 டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குது, ஆர்பிசி, டபிள்யூபிசி அண்டு பிளேட்லெட்ஸ்.
ஆர்பிசி அதோட நம்பர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். தே கோனா பார்ட்டிசிபேட் இன் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் சப்ஸ்டன்சஸ். டபிள்யூபிசியில் 2 டைப் இருக்குது, கிரானுலோசைட்ஸ், ஏ கிரானுலோசைட்ஸ். கிரானுலோசைட்ஸில் அகைன் 3 டைப் இருக்குது, அது வந்து நியூட்ரோஃபில், ஈசனோஃபில், பேசோஃபில். ஏ கிரானுலோசைட்ஸில் அகைன் 2 டைப் இருக்குது, மோனோசைட்ஸ் அண்டு லிம்போசைட்ஸ். அதுக்கப்புறமா ஃபைனலாக பார்த்தது பிளேட்லெட்ஸ். அதோட ரோல் என்னென்னா பிளட் கிளாட்டிங் அண்டு கோயாகுலேஷன். இதை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம இதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்னென்ன செல்ஸ் இருக்குது, என்னென்ன மாதிரியான காம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி பிளட் வந்து கேபில்லரிஸ் என்னென்ன மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்குது, பிளட் கேபில்லரிஸ்னா என்ன, பிளட் ஆர்டரினா என்ன, வெயின்னா என்ன, அதில் என்னென்ன மாதிரியான லேயர்ஸ் இருக்குது அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டமோட டீட்டெயில்ஸ்குள்ளே என்டர் ஆக போகிறோம்.